ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வருங்கால வாழ்க்கை இனி சூப்பராக இருக்கப் போகிறது, அருமையாக இருக்கப் போகிறது. இனி உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு என் செல்லமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னவென்று சற்று பொறுமையாக கேள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கடினமான நேரம் என்பது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதற்காக உடனே சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? இருட்டில்தான் விண்மணி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும். அது பகலிலே தெரியுமா? தெரியவே தெரியாது. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டாய். இருளில் அலைந்து நீ அதை உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ கண்டிப்பாக உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும். அந்த நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும். அதுவே உன் வாழ்க்கையில் தடங்களை ஏற்படுத்தும். ஆகவே பயப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான். அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் வெற்றி பெறுவாய். இனி நடக்கப் போவதை மட்டும் பார். நீ கேட்ட வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கப் போகிறது. நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். சந்தோஷமாக வாழப்போகிறாய். உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே சாயப்பா தீர்மானிக்கப்பட்டதுதான். நான் தீர்மானிக்கப்பட்டதுதான். என்னிடம் நீ வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல்வேறு விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றையும் நீ பெரும் நேரம் வந்துவிட்டது. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் நன்கு அறிவேன். இதோ என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் வந்து சேரப்போகிறது. இப்போதுதான் உனக்கு சந்தோஷமான சூழல் அமைந்திருக்கிறது. இதை கேட்ட நொடி பொழுதில் உன் முகத்தில் ஒரு முக மலர்ச்சியை பார்க்கிறேன். நீ சந்தோஷமாக இருந்தால் உன் சாயப்பாவும் நான் சந்தோஷமாக அடைவேன். உன்னையே ஆனந்தத்தோடு பார்க்கும் பொழுது என் மனம் ஆனந்தம் அடைகிறது. நீ துக்கத்தில் இருந்தால் என் மனம் வலிக்கிறது என் செல்லமே. ஏனென்றால் நன்மையே நடக்கப் போகுது என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் தான் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகும். உன்னை காக்கும் கவசம் நான். நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் என் செல்லமே, அதிகமாக பெறப்போகிறாய். உனக்கு இன்னொன்று நான் சொல்லட்டுமா? வாழ்க்கையில் நம்மை விட பிறர் சிறப்பாக வாழலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்து விட முடியாது. ஆகவே உனக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை என்பது உன் கர்ம வினையாகும். அது கடவுளின் ஆணையும் கூட. அதில் பலனை எதிர்பாராது நன்மை செய்து வாழ்வதே நன்மை. இந்த பூமியில் ஒரு அங்கமாக இருந்து இந்த உலகை காணும்போது இறுதியில் நீ வெறுப்பினை அடைகிறாய். எப்போது நீ ஒரு அங்கமாக உலகத்தை காண்கிறாயோ அப்போது நீ அனைத்தையும் நேசிக்கிறாய். எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் என் நாமத்தை உச்சரிக்க மட்டும் மறந்து விடாதே. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருகிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அது உன் லட்சியத்தை அடைய உடனே இன்றே வேலையை தொடங்கு. துன்பத்தை கண்டு சிலையாகி விடாதே. சோதனைக்குள் தான் சாதனையின் முகவரி காத்திருக்கிறது. நிமிர்ந்து நட. நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும். உன்னால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு. தொட முடியாத இடத்தில் கனவு இருந்தாலும் அதை தொட்டுவிடலாம். என் மீது முழு நம்பிக்கை இருந்தால். ஆம் செல்லமே, நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைத்ததன் காரணமாகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது.
நீ நினைத்த காரியம் கைகூட இருக்கிறது. உன்னை எதிர்பார்த்து நிற்கும் நேரம் வர இருக்கிறது. இனி நீ எதற்காகவும் பிறரை எதிர்பார்க்கும் சூழலை சந்திக்க மாட்டாய். அந்த நிலைக்கு உன் சாயப்பா உன்னை தள்ள மாட்டேன் என் செல்லமே. கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது. என்னை நம்பாமல் சென்றால் கிடைக்க இருப்பதை தவற விடுவாய். நீ நினைத்தபடியே உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறை தரவுள்ளேன். அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடையா, மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ கொண்டுள்ள அனைத்து தடைகளையும் முறியடிக்க உள்ளேன். உன் பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டி அடிக்க உள்ளேன். என்னையே நீ கதியென இருக்கும் முனி, உனக்கு இனி எல்லளவும் கவலையோ பயமோ வேண்டாம். எல்லாம் என் செயல்தான் என நம்பு. அது நன்மையோ அல்லது அது உன்னை பொறுத்தமட்டில் தீமையோ, என்னை வணங்கிய பின்பு நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் என்னால் தான். அது உனக்கு நன்மையை மட்டுமே தரும். நாம் நினைத்த ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறதே என நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு அற்புதமானது பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. இதோ உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன் சாயப்பா நான் விடுவித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீயோ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடுகிறாய். அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய். ஆம் செல்லமே, நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன் என்னிடம் ஆசீர்வாதம் பெற்று இந்த காரியத்தை செய்யலாமா என்று என்னிடம் ஒரு அறிவுரையை கேட்டு நீ நட. அந்த அளவுக்கு ஏனென்றால் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து விடுகின்றாய். அந்த அளவுக்கு உன்னுடைய கவனம் சிதறுகிறது. நான் தானே கூறுகிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்ல செய்வேன் என்று. அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் நான் கூறுகிறேன். எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிலை விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதேபோல்தான் இனி எல்லாம் சுகமாக முடியும். உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உனது வழியில் செல் என் செல்லமே. பிறகு பார், அந்த வழியும் உட்களாகவோ குண்டும் குழியுமாக இருந்தாலும் நடந்துதான் பாரேன். மலர் பாதையாக நான் மாற்றுவதை நீ உணர்வாய். கஷ்டங்களை கடந்து செல்ல இன்பமும் மகிழ்ச்சியும் தீர்வும் செல்வமும் வெற்றியும் ஆயுள் நன்மை எல்லாம் கிடைக்கப் பெறுவாய் என் செல்லமே. ஆம், நல்ல செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயம் இந்த சாயப்பாவை நினைப்பாய். நன்றி கூற ஓடோடி வருவாய். உன் சாயப்பா யார் என்பதை நீ அப்பொழுதுதான் உணர்வாய். நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு என் செல்லமே. உனக்கானது உன் கையில் வந்து கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம், உன் வருங்கால வாழ்க்கை இனி அருமையாக இருக்கப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என் செல்லமே. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.